சீக்கிரம் வருகிறவருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்காக வேத புத்தகத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபகுக் தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கடந்து போன வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளும்படியா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கடந்து போன வாரத்திலும் கூட இந்த வசனத்தை வாசித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் பலனாய் இருக்கிறார், கர்த்தரே நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி சில வார்த்தைகளை கேட்கும்படியால் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாரத்திலும் கூட மறுபடியுமாக இந்த வார்த்தைகளை முன்வைத்து தேவ வார்த்தைகளை நாம் கேட்கும்படியாக வாஞ்சுகிறோம். இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி அறிக்கையிடுகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில அதற்கு முந்தின வார்த்தைகள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு அசாத்தியமான சூழ்நிலையில் கூட நான் எதற்கும் கலங்க மாட்டேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். காரணம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்து போன வாரத்திலே அதே மையமாக வைத்து கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்தாலும் ஒரு சில விசேஷித்த சூழ்நிலைகளிலே, ஒரு சில விசேஷித்த விதமான காரியங்களிலே கர்த்தருடைய விசேஷித்த பலன் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. சில சூழ்நிலைகள் மத்தியிலே ஆண்டவருடைய விசேஷித்த பலன் நமக்கு தேவை. சில சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கு, சில சூழ்நிலைகளை ஜெயிப்பதற்கு சில விசேஷித்த தேவ பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகம் வேத புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாளில் கூட அது முக்கியமான சில காரியங்களை மாத்திரம், ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்காக நான் வாஞ்சிக்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எனக்கு பிரியமானவர்களே, எந்தெந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கிறார். இந்த நாளில் கூட ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின அதனுடைய 2வது நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறான், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, பலவீனமான சூழ்நிலை, இந்த பலவீனமான சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய பலன் விசேஷித்த விதமாய் நம்மத்திலே வெளிப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பலவீனம் இல்லாத மனிதர்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு பலவீனம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சில சூழ்நிலைகளிலே சில பலவீனங்கள் அநேகரை வதைத்துக் கொண்டிருக்கிறது. சில சூழ்நிலைகளிலே அநேக பலவீனங்கள் சிலரை வேதனைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அநேக நாட்களாக சில பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற அநேகர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பலவீனத்திலே தேவ பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு
நமக்கு பலனாய் இருக்கிறார். பலவீனமான நேரங்களிலே கர்த்தருடைய பலன் நம்மத்திலே பூரணமாய் விளங்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்வதன் பின்னணியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிற அவனுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய சரீரத்திலே ஒரு முள், பலவீனமாகிய முள் அவனுடைய சரீரத்திலே அவனை குட்டிக் கொண்டிருக்கிறது. அவன் அதனால் வேதனைப்படுகிறான். அதனால் அவன் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை இங்கே பார்க்க முடிகிறது. அவன் சொல்லுகிறான், அது நான் என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, அது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆனால் நான் ஒன்று செய்கிறேன், அதை என்னை விட்டு நீங்கும்படிக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். எத்தனை தரம்? 3 தரம் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் வேண்டிக் கொண்டு இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டேன். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே பலவீனத்தின் மத்தியிலே காணப்படும் பொழுது சில நேரங்களில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தினால நான் வேதனைப்படுகிறேன், என்னுடைய பலவீனத்தை என்னை விட்டு மாற்றுங்க ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது சில நேரங்களிலே நம்முடைய பலவீனங்கள் நம்மை விட்டு மாறி போகிறது. ஆனால் சில நேரங்களிலே பலவீனங்கள் நம்மை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைக்காமல் போகிறது. நாம் ஜெபித்தாலும் சில நேரங்களிலே சில பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கி போகாதபடிக்கு நம்மை தொடர்ந்து வேதனைப்படுத்துகிறதா இருந்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தருடைய பலனுக்காய் காத்திருப்போம். கர்த்தருடைய கிருபை நமக்கு வெளிப்படும், தேவ பலன் நமக்கு பூரணமாய் விளங்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம். சில நேரங்களிலே மரண படுக்கையில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மரண படுக்கையை மாற்றி, அந்த பலவீனத்தை மாற்றி விடுவித்து நம்மை வழிநடத்தி இருக்கக்கூடும். ஆனால் அதே சமயத்தில் சில நேரங்களிலே சில தலைவலிக்காக, சில சின்ன சின்ன பலவீனங்களுக்காக, சில சின்ன சின்ன சூழ்நிலைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை அது நம்மை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். அநேக நேரங்களிலே சில பலவீனங்கள் நம்மை தொடர்ந்து வளைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த பலவீனம் என்ன விட்டு நீங்காதோ, இந்த பலவீனம் என்ன விட்டு போகாதோ என்று சொல்லி நாம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நீங்கள் நான் வேதனைப்பட அவசியம் இல்லை. பவுல் அழகாய் சொல்லுகிறான், 9வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே சரீரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே பலவீனம் இருக்கிறதற்காக சந்தோஷப்படுகிற ஒரே மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுலாகத்தான் இருக்க முடியும். அவன் சொல்லுகிறான், என் பலவீனத்தின் நிமித்தமாய் நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் பலவீனம் பெரிதல்ல, அதைவிட என் பலவீனத்தை தாங்கிக் கொள்ளும்படிக்காக, என் பலவீனத்தை மேற்கொள்ளும்படிக்காக, என் பலவீனத்திலிருந்து நான் காப்பாற்றப்படும்படிக்காக அவருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குகிறது. அந்த கிருபையை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களை காட்டிலும் அந்த பலவீனங்களை ஜெயிப்பதற்கு, அந்த பலவீனங்களை தாங்கிக் கொள்வதற்கு, அந்த பலவீனங்களை சுமப்பதற்கேற்ற ஒரு பலன் பூரணமாய் விளங்கும். பூரணம் என்றால் குறைவில்லாதது. நம்முடைய பலவீனங்களை காட்டிலும் நம்முடைய பலன் அதிகமாய் வெளிப்படும். நம்முடைய பலவீனங்களை தாங்கிக் கொள்வதற்கு, சுமப்பதற்கு, அதை ஜெயிப்பதற்கு நமக்கு எவ்வளவு பலன் தேவையோ அதை விட அதிகமாய் கர்த்தர் பூரணமாய் அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பலவீனத்தை குறித்து அழ தேவையில்லை, நம்முடைய பலவீனத்தை குறித்து புலம்ப தேவையில்லை, நம்முடைய பலவீனத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் ஒருவேளை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அனுமதித்திருக்கலாம். அந்த பலவீனம் தான் நம்மை ஆண்டுடைய பக்கத்தில் நம்மை கட்டி சேர பண்ணியிருக்கலாம். அந்த பலவீனம் தான் நம்ம விசுவாசத்திலே வளர பண்ணியிருக்கலாம். அந்த பலவீனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மேன்மைக்கு நேராய் நடத்தி இருக்கலாம். அந்த பலவீனம் தான் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம். அந்த பலவீனம் தான் நமக்கு சில நேரங்களில் நம் தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கலாம். அந்த பலவீனம் தான் தேவ சமூகத்திலே
நம்மை சேர்ந்து அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கலாம். சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவோம். மேன்மை பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே, என்னுடைய எல்லா பலவீனங்களின் மத்தியிலும் கர்த்தருடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்குகிறது. அல்லேலூயா. அதான் ஆபத்து தீர்க்கதரிசி சொல்கிறான், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். அப்ப தாவீதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதங்களிலே வாசிக்கும் போது கர்மையான கர்த்தருக்குள் அவன் புலம்புகிறான். சில சூழ்நிலைகளை நினைத்து அவர் வேதனைப்படுகிறான், துயரப்படுகிறான். துயரப்பட்டுக் கொண்டு அவன் புலம்புகிறான், ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களை விட்டு போய்விட்டதோ, ஆண்டவரே எங்களை கைவிட்டு விட்டீரோ, எங்களுக்கு தூரமாய் போய்விட்டீரோ, எங்களை விட்டு தூரமாய் போய்விட்டீரோ என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். வேதனைப்பட்டு விட்டு பிற்பாடு சொல்லுகிறான், இது என் பலவீனம், என்னுடைய கரத்தில் இருக்கிற வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி, நினைத்து பார்க்கிறேன் என்று சொல்லி அவன் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். சில நேரங்களில் நான் யோசிக்கிறோம், இந்த பலவீனத்தின் நிமித்தமாக கஷ்டப்படுகிறேனே, ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் எனக்கு தூரமாய் போய்விட்டாரோ, ஆண்டவர் என்னோடு கூட இல்லையோ என்று சொல்லி அங்கலாய்க்கிறோம். இது நம்முடைய பலவீனம். இது நம்முடைய பலவீனம். உண்மையாகவே நம்முடைய பலம் என்ன தெரியுமா? இந்த பலவீனத்தை தாங்குவதற்கு, இந்த பலவீனத்தோடு கூட இவ்வளவு நாட்கள் நான் வாழ்வதற்கு, இந்த பலவீனத்தோடு கூட இவ்வளவு காரியத்தை செய்வதற்கு, இந்த பலவீனத்தோடு கூட ஆண்டவருக்காய் ஓடுவதற்கு இவ்வளவு கிருபை எனக்கு இருக்கிறதுனா அது தேவ பலம் மாத்திரமே. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பலமா இருக்கிறார். எப்படி பலமா இருக்கிறார்? நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலனை நமக்கு பூரணமாய் விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே சில பலவீனங்கள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் இருந்தாலும் நம்ம சோர்ந்து போக தேவையில்லை, நம்ம கலங்கி நிற்க தேவையில்லை. அந்த பலவீனத்தின் மத்தியிலே ஒன்று மாத்திரம் செய்வோம், ஆண்டவரே இந்த பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பலன் எனக்கு கிடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பலவீனத்தை தாங்கிக் கொள்வதற்கேற்ற வல்லமை எனக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்குள்ள வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம், அவரை உயர்த்த ஆரம்பிப்போம். அப்படி உயர்த்த உயர்த்த அவருடைய கிருபை நம்ம மேல அதிகமாய் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை அதிகமா நம்மத்தில இறங்கிக் கொண்டே இருக்கும். நடக்கிறது என்ன தெரியுமா? அந்த பலவீனங்களை ஜெயிப்பதற்கு, அந்த பலவீனங்களை தாங்குவதற்கு, சில நேரங்களில் இந்த கிருபை பெருகும் போது அந்த பலவீனம் நம்மை விட்டு போவதற்கே அது ஒரு வழியாக காணப்படலாம். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய பலன் நமக்கு வெளிப்படுகிறது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே சோர்வுகள் கடந்து வருகிறது. இந்த சோர்வுகளை கடந்து செல்லாமல் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடிகிறதில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு சூழ்நிலைகளா நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். நன்றாக ஓடிக்கொண்டிருப்போம், திடீரென சோர்ந்து போவோம். நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருப்போம், திடீரென சோர்ந்து போவோம். நன்றாக விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், திடீரென ஒரு சோர்வுகள். நன்றாக குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம், திடீரென பார்த்தா ஏதோ ஒரு சோர்வுகள், ஏதோ ஒரு சூழல்களால, ஏதோ ஒரு பிரச்சனையினால, ஏதோ ஒரு போராட்டத்தினால, ஏதோ ஒரு பலவீனத்தினால, ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு அசாத்தியமான சூழ்நிலையினால சோர்வுகள் ஆட்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சோர்வுகள் யாருக்கெல்லாம் கடந்து வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட சோர்வுகள் நமக்குள் கடந்து வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் தேவ பலன் அதிகமாய் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். நீங்கள் நான் சோர்ந்து போய் கிடப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீங்கள் நான் சோர்ந்து போய் இருப்பது தேவன் ஒருவனாலும் அதை விரும்புகிறவர் அல்ல. எப்பொழுதும் உற்சாகத்தோடு நல்ல பலத்தோடு கர்த்தருக்காக ஓட வேண்டும், விசுவாசத்திலே வாழ வேண்டும், ஊழியத்தை செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சோர்வுகளையும், எந்த நிலைமையினால சோர்வு வந்தாலும் சரி, சோர்வு வருவதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த சோர்வுகளை எல்லாம் நம்மை விட்டு அகற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 143ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, இருதயம்
எனக்குள்ளே சோர்ந்து போகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்க முடியும். இருதயம் சோர்ந்து போகிற நேரங்களிலே கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது ஆபத்து காலத்தினால் சோர்ந்து போகிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறது என்று சொல்லி அங்கே பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருக்கு இருதயங்கள் சோர்ந்து போகிறது, சிலருக்கு சில ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிறதுனால அவர்களுக்கு என்ன வருகிறது? சோர்வு வருகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது பாவத்தினாலும் துரோகத்தினாலும் சோர்வு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாவம், துரோகம் சோர்வுகளை கொண்டு வருகிறது. யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது யோனா ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அது நடக்கவில்லையே என்பதனால அவனுக்குள்ள சோர்வு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கலாம். சில நேரங்களில் இருதயம் ஏதோ ஒரு காரியத்தினால சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். சில நேரங்களில் சில ஆபத்துகள் சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் பார்க்க முடியும். கடைசி நாட்களில் ஆபத்துகள் வருகிறதுனாலே, ஆபத்து நேரிடுகிறதுனாலே மனிதன் அதை எதிர்பார்த்து அவன் சோர்ந்து போவான் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. நேரிடும் ஆபத்துக்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போகிற காரியங்கள், அந்த ஆபத்தான சூழ்நிலைகளில் சோர்ந்து போகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகிறோமோ, கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையில சில பாவங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு, சில துரோகங்களை எதிர்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிற சூழல்கள் உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை சோர்ந்து போக பண்ணுகிற பாவத்தை ஜெயித்து நீ பலனடைவதற்கு, உனக்கு எதிராக வருகிற துரோகமான சூழ்நிலைகளை நீ மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு கர்த்தர் உனக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நடைபெறாதனால ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக எதிர்பார்த்து ஒரு சூழ்ந்து போயிருக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலன் தருகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் பலன் தருகிறவர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். விசேஷமாய் சோர்ந்து போகிறவனிடத்தில் விசேஷித்த பலன் வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஏலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திர கர்த்தருக்காக வைராக்கியமான காரியங்களை செய்து பலிபீடத்தில் தேவ அக்கினியை இறக்கி பாகாலின் தீர்க்கதரிசிகளை அழித்துவிட்டு அவன் வரும் பொழுது, யேசுவேல் என்கிற ஒரு மனுஷி அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது எத்தனையோ காரியங்களை சாதித்தவன், எத்தனையோ காரியங்களை கர்த்தருக்காக வைராக்கியமாக செய்து முடித்தவன், ஒரே ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்காக அவன் சோர்ந்து போய் அவன் ஓடி ஒளிந்து ஒரு மலையின் மேல் அமர்ந்து ஒரு சோலை செடியின் கீழே சோர்ந்து போய் அவன் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு வேண்டிய கனநடைகளை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாயிருக்கிறது என்று சொல்லி எலியாவை உற்சாகப்படுத்தின ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை என்னை கர்த்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு நிலைமைகளிலும் கர்த்தர் ஒரு விசேஷித்த பலத்தை தந்து நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்படி பலவீனங்களிலே கர்த்தர் பலனாய் இருக்கிறார், சோர்ந்து போகிற நேரங்களிலே கர்த்தர் பலனாய் இருக்கிறார். மூன்றாவதாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. பிள்ளைகளே, காலேப்பை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. காலேப்பும் யோசுவாவை குறித்து ஒரு விசேஷித்த காரியம் உண்டு. என்னவென்றால், மோசே இஸ்ரவேல் ஸ்தோத்திர கானானை வேறு பார்க்கும்படிக்காக ஒரு 12 பேரை அனுப்பிவிடுகிறார். ஒரு 12 பேரை அனுப்பிவிடும் போது அவர்கள் போய் வேறு பார்த்து விட்டு வரும் பொழுது 10 பேர் துர்ச்செய்தியை
கொண்டு வருகிறார்கள். 2 பேர் மாத்திரம் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அந்த 2 பேரும் யோசுவாவும் காலேபுமாய் இருந்தார்கள். அவர்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் கால் மிதிக்கும் எந்த தேசத்தையும் உங்களுக்கு சுதந்திரமாய் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மோசேயின் மூலமாய் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று ஆண்டுகள் கடந்து போகிறது. மோசே மரித்து போகிறார். யோசுவா தலைமை ஏற்கிறார். யோசுவா தலைமையிலே கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். பிரவேசித்து கானானை அவர்கள் பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். அப்படி பங்கிட்டுக் கொள்ளும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு விதத்தை கொடுத்து அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது மெல்ல காலேப் வந்து சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. அது என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தா. ஆனால் இன்னைக்கு நான் வயதானவன் தான். இன்னைக்கு நான் வயதாகத்தான் இருக்கிறேன். அது ஒரு மலை தேசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மலை தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள். அதை பிடிப்பது கூடான காரியம். மிகவும் யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட நான் எதற்கும் பயப்பட போறதில்லை. ஏன்னா மோசே அன்றைக்கு வாக்கு கொடுக்கும் போது எனக்கு 40 வயசு. அந்த 40 வயசுல இருந்த பலன் இந்த 85 வயசு, அதாவது 45 ஆண்டுகள் போயிட்டு இப்ப 85 வயசாகுது. இந்த 85 வயசுலும் எனக்கு பலன் குறையாமல் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக கர்த்தருடைய பலன் எப்பொழுது வெளிப்படுகிறது என்றால் வயதான நாட்களிலே கர்த்தருடைய பலன் விசேஷமாய் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. வாலிப நாட்களிலே அநேகர் ஓடுவார்கள். வாலிப நாட்களிலே அநேகர் பலசாலியாக இருப்பார்கள். வாலிப நாட்களிலே அநேகத்தை செய்வதற்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறதா? ஆனா கொஞ்சம் வயசு ஆக ஆக சரீரம் தான் சொன்னபடி என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. ஒரு 30-35 வயசு வரைக்கும் சரீரம் சொன்னபடி கேட்குது. ஒரு 35 வயசு தாண்டிடுச்சா நம்முடைய சரீரம் கேட்க மாட்டேங்குது. கையை தூக்குனா கை வலிக்கும், காலை தூக்குனா கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எதையுமே செய்ய முடியாது. சோர்ந்து போகிற நேரங்கள், அநேக சோர்வுகள் வருகிறது, அநேக பலவீனங்கள் வருகிறது. சரீரத்தின் அவயவங்கள் ஒவ்வொன்றாக சேதமடைகிறது, பலன் குன்றி போகிறது. அதற்கு அடுத்து நமக்கு அந்த இளமையில் இருந்த அந்த பலன் நமக்கு இருப்பதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாலிப நாட்களிலே உனக்கு எப்படி பலன் இருக்கிறதோ உன் வயதான நாட்களிலும் கர்த்தருடைய விசேஷித்த பலன் உங்களுக்கு பூரணமாய் வெளிப்படும். அல்லேலூயா. காலேபுக்குள் அதைத்தான் பார்க்கிறோம். 40 வயசுல அவனுக்கு என்ன பலன் இருந்துச்சோ 85 வயதிலும் அவன் பலன் குறைந்து போகல. கர்த்தர் அவனை உயிரோடு காத்துக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உன் வயது முதிர்ந்த நாட்களில் நீ காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ வயதான நாட்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய சரீரம் உனக்கு பலவீனத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நீ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். உங்கள் வயதான நாட்களிலும் கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த பலத்தை தந்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் வாலிப நாட்களிலே நீங்கள் எவ்வளவு பலமாய் இருந்தீர்களோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பலனடையும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. மோசே குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் 34 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம், அவன் மரணம் அடையும் போது அவனுக்கு 120 வயதாக இருந்தது. அப்படி அவன் மரணம் அடைகிற 120 வயதாகும் பொழுது அவனுடைய சரீரத்தில் பலன் குறைந்து போகவில்லை. அவனுடைய கண்களிலே இருள் அடையவும் இல்லை. மோசே உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் அவனுடைய சரீரத்தில் பலன் என்ன செய்யல, குறைந்து போகவே இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இந்த நாட்களில் வாலிப நாட்களாக இருந்து கொண்டிருப்பாயினா உன் வாலிப நாட்களை கர்த்தருக்காக அர்ப்பணித்து விடு. உன் வாலிப நாட்களை கர்த்தருக்காக கொடுத்து விடு. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து கொண்டு இந்த வாலிப நாட்களிலே உன் வாழ்க்கையை கர்த்தருக்காக அர்ப்பணித்து தேவனுக்கு பிரியமானவைகளை செய்வாயானால் உன் வயதான நாட்களிலும் உனக்கு இருக்கிற அதே பலன் உனக்குள்ளே காணப்படும். இந்த வயதான நாட்களிலே நீங்கள் பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாலிப நாட்கள் இருந்த அந்த வால வயதை திரும்பவும் உங்களுக்கு கர்த்தர் வர பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய பலனால் உங்களை கர்த்தர் நிரப்புவாராக. அவருடைய விசேஷித்த பலன் இந்த வயதான நாட்களிலே உங்கள் மத்தியிலே வெளிப்படுவதாக. தேவ பலன் உங்களுக்கு விசேஷமாய் கிடைப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் பலன் தந்து தாங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். எப்பொழுது தெரியுமா? பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தருடைய பலன் விசேஷமாய் வெளிப்படுகிறது. வயதான நாட்களிலும் கர்த்தருடைய பலன் உங்களுக்கு விசேஷமாய் வெளிப்படுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவை எல்லாம் சரீரத்திற்கு தேவையான
பலன். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 3 பகுதிகளால் ஆனது. ஒன்று ஆத்மா, இன்னொன்று ஆவி, இன்னொன்று சரீரம். நாம் இப்பொழுது பார்த்த இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்திற்கு ஏற்ற பலன். இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம், நேரம் இல்லை. எனக்கு கருமையான பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் பலவீனப்படும் பொழுது கர்த்தர் பலன் தந்து தாங்குகிறார். நம்முடைய ஸ்தோத்திரம் சரீரத்தில் சோர்ந்து போகும்போது கர்த்தர் பலன் தந்து தாங்குகிறார். நம்முடைய சரீரம் வயது சென்று தளர்வுகள் ஏற்படுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே பலன் தந்து தாங்குகிறார். அல்லேலூயா. அடுத்ததாக 4வதாக சொல்ல போகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவுக்கான பலனாய் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் அதிகாரம் 3வது வசனம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம் ஆத்துமாவுக்குரிய பலன். இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் பதில் தந்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை என்ன செஞ்சீங்க? தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறது என பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆத்துமாவிலே கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். ஏன் ஆத்துமாவிலே பலன் வேண்டும்? வேதம் அழகாக சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆத்துமா முறிந்து போயிற்று என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். நம்முடைய சரீரத்திலே மேற்கொள்ள முடியாத அநேக காரியங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும் போது ஆத்துமா என்ன செய்கிறது? முறிந்து போகிறது. யோபுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். அவனுடைய சரீரத்திலே காணப்பட்ட உபத்திரவம், அவனுடைய வாழ்க்கையில் வந்த உபத்திரவம் மிகுதியாகும் போது அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா முறிந்து போயிற்று. எனக்கு அருமையான கர்த்தருடைய சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று சொல்லி தாவீது அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. தாவீதுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம் நமக்கு அறிந்தது. அவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறது நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் தாவீது சொல்லும்போது, ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஆத்துமாவே ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஆத்துமா கலங்குகிறது, ஆத்துமா தியங்குகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி இன்னும் அநேக காரியங்களை சொல்ல முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். அல்லேலூயா. அதே தாவீது சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் அறிக்கையிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறதோ, நம்முடைய ஆத்துமா எப்பொழுதெல்லாம் முறிந்து போகிறதோ, நம்முடைய ஆத்துமா எப்பொழுதெல்லாம் கலங்கி போகிறதோ, அப்பொழுதெல்லாம் பிரியமானவரே, நீ உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாயிரு என்று சொல்லி நம்மை ஆற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர், நம்ம ஆத்துமாவை கர்த்தர் பலப்படுத்துகிறவர், நம்முடைய சரீரத்தை பலம் தந்து தாங்குகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் கர்த்தர் பலம் தந்து தாங்குகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆத்துமா கலங்கி போயிருக்கிறீர்களோ, ஆத்துமா முறிந்து போயிருக்கிறீர்களோ, ஆத்துமா வியாகுலப்பட்டு இருக்கிறீர்களோ, ஆத்துமாவிலே தரை மட்டும் தாழ்ந்த ஒரு நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது, உங்கள் ஆத்துமாவிலே கர்த்தர் பலன் தருகிறார். அல்லேலூயா. ஆத்துமாவிலே கர்த்தர் பலன் தருகிறார். எனக்கு அருமையான பிள்ளைகளே, 5வதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது நம்முடைய ஆவியிலே பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. முதல் 3 காரியங்கள் சரீரத்தின் பலனை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். 4வதாக சொன்ன காரியம் ஆத்துமாவிலே பலன் என்று சொன்னேன். 5வதாக சொன்ன காரியம் நம்முடைய ஆவிக்குரிய பலனாய் இருக்கிறது. ஆவியிலே பலன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கும் போது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு நாளுக்கு நாள் ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. பிள்ளை வளர்ந்தது. எப்படி வளர்ந்ததா? ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திலே குழந்தையாய் பிறந்த பொழுது, அவர் குழந்தை பருவத்தில் இருந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, பிள்ளை நாளுக்கு நாள் ஞானத்தினால் நிறைந்ததென்றும் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்ததென்றும் சொல்லுகிறது. அதே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி வளர்ந்தாரா? ஆவியிலே பலன் கொண்டு வளர்ந்தாரா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவியிலே பலன் கொண்டு வளர்கிறோமா? ஆவியிலே நமக்கு பலன் இருக்கிறதா? குழந்தையாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, வாலிப வயதா இருக்கும்போது மாத்திரமல்ல, வயது மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆவியிலே பலன் தேவை. ஒருவேளை ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து வரும்போது குழந்தையை போல காணப்படலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கடந்து வரும் பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்குள்ளே ஆவியிலே ஒரு வளர்ச்சி தேவை, ஆவியிலே பலன் தேவை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆவியிலே பலனடைய கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், எங்க பலனா இருக்கிறார்? நம்முடைய ஆவியிலே பலனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆவி அப்பப்போ சோர்ந்து போகும், நம்ம ஆவி அப்பப்போ அணைந்து போகும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் இருக்கிறவர். நாம் சில நேரத்தில் ஆவியிலே சோர்ந்து போகும்போது நம்ம அணைத்து விடுகிறவர் அல்ல, அவர் ஆவியிலே பலனடையும்படிக்காக உங்கள் ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தி பலனால் நிரப்புகிற கர்த்தராய் இருக்கிறார். இன்னும் நான் ஒரு காரியத்தை கூட வேதத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஒரு மனிதனுடைய ஆவி பலனடைந்து அங்கே ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தையை யாவையும் அவனுக்கு, அதாவது யாக்கோபுக்கு சொன்னபோது, தன்னை ஏற்றி கொண்டு போக யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட சம்பவம்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் செல்ல மகன் யோசேப்பு, மிகவும் பாசமாய் ஆசையாய் வளர்த்த மகன் யோசேப்பு, 17 வயதில அவன் தன் சகோதரர்களை பார்க்க சென்ற பொழுது, சகோதரர்களின் வன்மத்தினாலே, சகோதரன் பகையினாலே, விரோதத்தினாலே, கசப்பினாலே அவன் ஸ்தோத்திரம் படுகொலைக்குள்ளே தூக்கி வீசப்பட்டு, பிற்பாடு ஸ்தோத்திரம் அவன் இஸ்மவேல் இடத்திலே காசுக்காக விற்கப்படுகிறான். 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டு அவன் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். அவர்களோ அவன் வஸ்திரத்தை எடுத்து வந்து ஒரு ரத்தத்தை எடுத்து அதிலே தோய்த்து விட்டு, ஒரு மிருகத்தின் ரத்தத்தை எடுத்து துவைத்து விட்டு அவன் அந்த வஸ்திரத்தை யாக்கோபிடத்திலே காண்பித்து சொல்கிறார்கள், ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் உம்முடைய மகனாகிய யோசேப்பை கொன்று போட்டது என்று சொன்னார்கள். அவன் அன்றைக்கு இடிந்து போனவனாய், அவன் அன்றைக்கு ஸ்தோத்திரம் தளர்ந்து போனவனாய், மிகவும் பலன் குன்றி அவன் ஆவியிலே செத்து போனவனாய் அவன் விழுந்து சொல்லுகிறான், நான் உயிரோடே பாதாளத்தில் இறங்குகிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். அப்படியானால் அவனுடைய ஆவியில அவன் எவ்வளவு துயரம் அடைந்தான், அவன் ஆவியில எவ்வளவு சோர்ந்து போனான் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நாட்கள் சென்றது. 17 வயதில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பு 30 வயதில் எகிப்திற்கு அதிபதியாய் மாற்றப்படுகிறான். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கடந்த நிலைமையில அவன் எகிப்திற்கு அதிபதி மாற்றப்படுகிறான். பிற்பாடு ஒரு 7 ஆண்டுகள் நல்ல செழுமையான காலங்கள் அந்த எகிப்தில் கடந்து வருகிறது. ஆனால் இப்பொழுது 20 ஆண்டுகள் எகிப்திலே பஞ்சம் கடந்து வந்து, தேசம் முழுவதும் பஞ்சம் கடந்து வந்து 2 ஆண்டுகள் ஆகிற நிலைமையில, அதாவது யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு 22 ஆண்டுகள் ஆகிற நிலைமையில, இன்னும் நான் துல்லியமாக சொல்வேனால் யாக்கோபு யோசேப்பை பறிகொடுத்து 22 ஆண்டுகள் ஆகிற நிலைமையில அந்த வார்த்தை யாக்கோபுக்கு வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. 22 ஆண்டுகளால் ஏங்கி தவித்தவன், 22 ஆண்டுகளால் ஆவியிலே ஸ்தோத்திரம் பலவீனப்பட்டு குந்தி போய் காணப்பட்டவன், 22 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையில எதையோ ஒன்று பறிகொடுத்தது போல ஆவியிலே தளர்ந்து போயிருந்தவன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்றும், யோசேப்பு தங்களை சந்திக்கும்படிக்காக நீங்கள் வரும்படிக்காக வண்டிகளை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செத்து போயிருந்த பலன் குந்தி போயிருந்த அந்த ஆவி அவனுக்குள்ளே உயிர்த்தது. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஆண்டுகளாக, சில மாதங்களாக, சில நாட்களாக ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு இழப்பினால, ஏதோ ஒரு வேதனையினால, ஏதோ ஒரு பாரத்தினால
உன்னுடைய ஆவி உனக்குள்ளே செத்து போயிருக்கிறதோ, உன்னுடைய ஆவி உனக்குள்ளே தளர்ந்து போயிருக்கிறதோ, உன்னுடைய ஆவி உனக்குள்ளே சோர்ந்து போயிருக்கிறதோ, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு பலன், உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கும்படிக்காக, உன்னுடைய ஆவி பலனடையும்படிக்காக, உன்னுடைய ஆவியிலே நீ ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்காக கர்த்தர் உனக்கு பலனாய் மாறுகிறார். நீ எதை நினைத்து சோர்ந்து போய், நீ எதை நினைத்து தளர்ந்து போயிருக்கிறாயோ, எதனால் உன் ஆவி செத்து போன நிலைமையில, எதனால் உன் ஆவி உயிரற்ற நிலைமையில, எதனால் உன் ஆவி தளர்ந்து போன நிலைமையில் இருக்கிறதோ, அந்த காரியத்திலே கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிறதில்லை, உனக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து உன்னுடைய ஆவியை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஆத்மீயமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆகவும் அழகாய் சொல்லுகிறார், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அவர் நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்திலே பலன் தருகிறவர். அவருடைய வாழ்க்கையில சோர்ந்து போகிற நிலைமையில பலன் தருகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில வயதான நாட்களில் அல்லது சரீரம் தளர்வுற்ற நாட்களிலே கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவர். அவர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தருகிறவர். அவர் நம்முடைய ஆவியிலே பலன் தருகிறவர். இன்னைக்கு அவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்குள்ளே தெய்வ பலன் வெளிப்படுகிறது. உனக்குள்ளே கர்த்தருடைய பலனை தர விரும்புகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய சோர்வின் மத்தியிலே உம்முடைய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய வயதான நாட்களிலே, என்னுடைய வயது சென்ற தளர்வின் நாட்களிலே எனக்கு உம்முடைய பலனை தாங்க ஆண்டவரே. ஆத்மாவிலே சோர்ந்து போயிருக்கிறேன், ஆத்மாவிலே உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், ஆத்மாவிலே பலனற்ற நிலைமையில் இருக்கிறேன். உம்முடைய பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆவி உயிர்ப்பில்லாமல், ஆவி தளர்ந்து போய், ஆவி அவிழ்ந்து போய், ஆவி குத்தி போய் இருக்கிறேன் ஆண்டவரே, நம்முடைய பலனை தாங்க என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கலாம். எல்லாரும் கேட்போமா? கர்த்தர் ஒரு புது பலத்தால் நிரப்புகிறார். கர்த்தர் ஒரு புது பலத்தால் நிரப்புகிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில பலனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில பலத்தை தருகிறார். இன்னைக்கு நீங்கள் பலனடைவீர்கள். இன்னைக்கு நீங்கள் பலனடைவீர்கள். இன்னைக்கு நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நீங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை பெற்றுக் கொள்வீர்கள். சோதரித்துக் கொள்ளுங்க. அந்த பெரிய காரியங்களை செய்வார்கள். எங்கள் அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்தில் கூட நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு பலன் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தைகளை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலனாய் இருக்கிறேன். சில விசேஷித்த நேரங்களில், சில சூழ்நிலைகளில் விசேஷித்த பலன் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கூட சரீரத்தில் பலவீனப்பட்டவர்கள் யாரெல்லாம் இந்த இடங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு தேவ பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை அவர்களுக்கு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. சரீர பலவீன நிமித்தமாய் வேதனை அனுபவிக்கிற ஒவ்வொருவரும் மேலும் தேவபலன் பூரணமாய் விளங்குவதாக. ஏதோ ஒரு சூழ்நிலைகளினால, ஏதோ ஒரு மனித வார்த்தைகளினால, ஏதோ ஒரு தடைகளினால, ஏதோ ஒரு ஏமாற்றத்தினால, ஏதோ ஒரு நஷ்டத்தினால, ஏதோ ஒரு கஷ்டத்தினால, ஏதோ ஒரு இழப்பினால இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. யாரெல்லாம் சோர்ந்து போய், தளர்ந்து போய், முறிந்து போன நிலைமையிலே காணப்படுகிறார்களோ, வேதம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல அவிசுவாசம் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லி அன்றைக்கு சோர்ந்து போன நிலைமையில யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ கர்த்தர்களுக்கு ஒரு புது பலனை தருவீராக. சோர்வுகளை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புது பலன் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் தன்னுடைய வயதான நாட்களிலே, தன்னுடைய இயலாமை நாட்களிலே யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு காலேபுக்குள் இருந்த அந்த பலன், மோசேக்குள் இருந்த அந்த பலன் அவர்களுக்குள்ளே பூரணமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வாலிப நாட்களில் எங்களுக்குள் இருந்த பலன் இன்றைக்கும் இருக்கிறது என்று அறிக்கையிடத்தக்கதாக உன் வயது வார வயது போல் திரும்பப்படும் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய வார்த்தையினுடைய செய்தியாக கர்த்தர் பலப்படுத்துவீராக. யாரெல்லாம் இந்த வாலிப நாட்களில் சிறு வயதில் காணப்படுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இன்றைக்கு இருக்கிற பலத்தை தன்னுடைய வயோதிப நாட்களில் பெற்றுக் கொள்ளத்தக்க கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் ஆத்மாவிலே சோர்ந்து போய், தளர்ந்து போய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆவியிலே சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்கள் ஆத்மாவிலே உயிர்ப்பிக்கப்படட்டும். உம்முடைய வார்த்தை ஆத்மா உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உயிர்ப்பிக்கப்படட்டும். ஆவியிலே உயிரடையும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வீராக.
உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு பலனா இருக்கு. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.